விஷயம் இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆனா மெட்டீரியல் IAB 57ல சேஃபா இருக்கு. நம்ம டீமை பார்த்துக்கோங்க. மொத்தம் 148 கண்ட்ரீஸ்ல ஹேக் பண்ணிருக்காங்க. ஏஜென்சிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீ நானும் தான் டார்கெட். நிலத்துக்கான போரா இருந்தாலும் சரி, நாட்டுக்கான போரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதிகாரம் மட்டும் பிசினஸ் மேன் கிட்ட தான் இருக்கணும், இருக்க வைக்கணும். டெமோக்ரஸம், கம்யூனிசம், காலனிசம் எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி என்னோட கேபிட்டலிசம் கீழே தான் வரணும். இந்த உலகத்தோட தலையெழுத்த புதுசா எழுத போறேன். மகரிஷி தான் அவங்களோட தேர்ட் மேன். மகரிஷி எங்க நாட்டோட பெருமை. உலக அமைதியை அவரை தவிர எளிமையா யாராலையும் சொல்ல முடியாது. உலகத்திலேயே அமைதி இல்லைன்னா தனி மனித அமைதி மட்டும் எப்படி இருக்கும்? யுனைடெட் நேஷன் இஸ் சுப்பீரியர் ஃபார் ஆல் நேஷன்ஸ். இயற்கை நமக்கு 6வது அறிவை கொடுத்தது வளர்ச்சிக்காக மட்டும்தான். மனுஷன் தான் தன்னோட இனத்தை தானே போர் மூலமா அழிக்கிறான். ஆயுத உற்பத்தி தடைப்படும் போது அவங்க பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. உலகம் நமக்கு ஒண்ணுதான் இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு போர் இல்லாத அமைதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அன்பு இரக்கமும் மனுஷனுக்கு ஆடம்பரம் இல்லை, அடிப்படை தேவை. அதுக்காக என் உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவேன். எல்லாம் வல்ல தீபமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். AGI மனிதர்களோடு மனிதர்களாக இயந்திரங்கள் வாழும் காலம். மனிதர்களோடு ஈடில்லா பிணைப்பில் திளைத்திருக்கும் அதுவே மனித குலத்திற்கு எதிரியானால் மனிதன் தன் ஆதி கருமையத்தையே மாற்றி அமைக்க வேண்டிய தருணம். கருமையமே மனித குலத்தின் வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டது. கருமையத்தின் இறைநிலையை உணர்ந்த ஒருவர் மட்டுமே எதிர்வரும் எந்த சக்தியையும் எதிர்கொள்ளும் வல்லமை கொண்டவர். ஒவ்வொரு உயிரும் அதனது இறைநிலையை உணர்ந்து தெளியும் போது எந்த ஒரு சக்தியையும் தன் வசமாக்கிக் கொள்ளும் அறிவை பெறுகின்றனர்.